ரெட் டெட் ரெடெம்ஷன் 3 நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு கேம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு உண்மையா இல்ல நம்ம மனசுல ஏற்படுத்தப்பட்ட ஒரு கற்பனையா? சேடி ஆட்ல சார்ல்ஸ் ஸ்மித், ஜாக் மார்ஸ்டன் இவங்கெல்லாம் நம்ம மனசுல பெர்மனண்டா இடம் பிடிச்சு விட்ட கேரக்டர்கள். ஆனா இப்போ கேள்வி, இவர்களை மீண்டும் கொண்டு வருவதால் நம்ம என்னவோ வெல்ல போறோம் என தோன்றது. ஆனா உண்மையில அது ஒரு இமோஷனல் ட்ராப்பாக இருக்கக்கூடும். ரெட் ரெடெம்ஷன் 2 ஒரு இமோஷனல் ஜர்னி தான். ஆர்தர் மார்கனுடைய சாக்ரிஃபைஸ், ஜான் மார்ஸ்டனுடைய ஃபைட் ஃபார் ரிடெம்ஷன் இவை எல்லாம் ஒரு பெர்ஃபெக்ட் க்ளோஷர் கொடுத்துச்சு. ஆனா அந்த க்ளோஷரை மீண்டும் திறக்கிறது ஒரு மரியாதை இல்லாத செயலா தெரியலாம். ஹெட்ஜ்ஹாக்ஸ் டிலெமான்னு ஒரு தத்துவம் இருக்கு. 2 எறும்பூசிகள் குளிர் இரவில் ஒன்றாக வந்தால்தான் வெப்பம் கிடைக்கும். ஆனா ஒன்றை ஒன்று குத்துறாங்க. நம்மோட ஃபேவரட் கேரக்டர்ஸும் அதே மாதிரி தான். நம்ம நெருங்கினா ஹர்ட் ஆகுறோம். அந்த ஹர்ட்டை நாம தெரிஞ்சுக்காம சேடியை மீண்டும் பார்க்கணும், ஜாக்க புரோட்டாகனிஸ்ட் ஆக்கணும்னு சொல்றோம். ஆனா அந்த அஃபெக்ஷன் டேஞ்சரஸ். ஜாக் மார்ஸ்டன் அப்பா மாதிரி ஒரு அவுட்லா ஆக மாறினா ஜான்னுடைய சாக்ரிஃபைஸ் என்ன அர்த்தம்? சேடி ஆட்லர் சவுத் அமெரிக்கால ஒரு பவுண்டி ஹண்டரா ஆக்ஷன் ஹீரோயினா மாறினா அவங்க கதையில இருக்கிற மிஸ்ட்ரி, சைலன்ஸ், க்ளோஷர் அவையெல்லாம் எப்படி ரெஸ்பெக்ட் ஆகும்? இதெல்லாம் ஜஸ்ட் ஃபேன் சர்வீஸ் அல்ல, இது ஒரு இமோஷனல் டெசிக்ரேஷன். நாம் நினைக்கிறது மாதிரி ரெட் ரெடெம்ஷன் 3 வரக்கூடும். மாபெரும் சக்சஸ் ஆகும், ஹைப் உண்டாகும், கிரிட்டிக்ஸ் விமர்சனம் எழுதுவாங்க. ஆனா அது ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அது ஒரு சைக்கலாஜிக்கல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ராக்ஸ்டார் நம்மோட மனதை விளையாடுறது. நொஸ்டால்ஜியாவை பயன்படுத்தி நம்ம எல்லாம் டேஜாவோவில் சிக்கிக்கொள்றோம். நீங்க உண்மையில கேட்க வேண்டிய கேள்வி, இந்த கேமை நான் விளையாடுறேனா இல்ல இந்த கேம் என் நினைவுகளையா, என் அட்டாச்சான உணர்ச்சிகளையா விளையாடுது? கேரக்டர்ஸை மறுபடியும் பார்க்க நம்மை தோன்றது ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக். அதோட டிஎல்சி, ஸ்கின், சீக்வல், ஸ்டாச்சு எல்லாம் நம்ம அட்டாச்மெண்ட்டை மானிட்டைஸ் பண்ற வழியாய் மாறுது. ரெட் ரெடெம்ஷன் 3 ஒரு கேம் மாதிரி தோன்றலாம், ஆனா அது ஒரு கண்ணாடி. அதுல நீங்க பார்ப்பது ஆர்த்தரவோ சேடியவோ இல்ல, அது நீங்க தான். அந்த கண்ணாடியில் பார்ப்பதற்கு தயார் இருக்கணும். ஏனெனில் உண்மையான எமோஷனல் கனெக்ஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவதால் வரும் பாதிப்பு அது ரியல்.